வணிக ஆதரவினை வழங்கியோர். பிரதான ஆதரவு JPNS சர்வீசஸ் லிமிடெட், JPNS இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், JPNS ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட். பிரதான இணைவு மீட்சி அறக்கட்டளை. இணை ஆதரவு MSR குரூப், கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ் வெம்பிளி, பாம் பீச் எக்ஸ்பிரஸ் வெம்பிளி, செல்வராஜா கோல்ட் ஹவுஸ் டூட்டிங். துணை ஆதரவு ஆனந்த பவன் வெம்பிளி, பெஸ்ட் ஃபுட் கிராய்டன், ஹெரோ இண்டிபெண்டன்ஸ் காலேஜ், SP கன்சல்டன்சி, வசந்தம் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் கோவென்ட்ரி. மேலதிக ஆதரவு AG ஃபுட்ஸ் லூசியம், எவரெஸ்ட் கரி கிங்ஸ் லூசியம், சக்தி கேஷன் கரி, பாபா லக்ஸி டிஜிட்டல், கானா ரெஸ்டாரண்ட் ரெய்னஸ் லேன், டர்மரிக் ட்விஸ்ட் ரெஸ்டாரண்ட். அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி ILCயில் இன்னிசைக்குரல் 2026 நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் லட்சுமி அவர்களே, வணக்கம் தமிழ் உறவுகளே. உங்கள் அனைவரையும் உயிரோடை தமிழ் மக்கள் வானொலியின் இன்னிசைக்குரல் 2026 வருக வருக என்று வரவேற்கின்றது. தமிழர்களுடைய நிகழ்வுகள் என்று சொன்னாலே மங்கள விளக்கேற்றல் நிகழ்வோடையே நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பதே மரபாக அமைகின்றது. ஆனால் இன்றைய தினம் உண்மையிலேயே மண்டபத்தினுடைய கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த இடத்திலே மங்கள விளக்கினை ஏற்ற முடியாமதுமைக்கு வருத்தத்தினை தெரிவித்துக் கொண்டு இதயத்திலே மங்கள விளக்கினை எல்லோரும் ஏற்றிக்கொண்டு தமிழருடைய விழாவிலே முதல் மரியாதைக்குரிய தேச புதல்வர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக எல்லோரும் எழுந்து நிற்க இப்போது அரங்கிலே அகவணக்கம் இடம்பெறுகின்றது. தாயக விடுதலை போரிலே தங்கள் இன்னுயிரை இந்த மாவீரர்களையும் போரின்பால் கொல்லப்பட்ட மக்களையும் அகத்தில் இருத்தி எல்லோரும் அகவணக்கம் செலுத்துவோமாக. நிறைவு செய்து அமர்ந்து கொள்வோமாக. தாயகத்திலே இடம்பெற்ற போர்ச்சூழல் காரணமாக உலகிலே பல இடங்களிலே புலம்பெயர்ந்து வாழும் எமது மக்களுக்கு ஒரு உறவு பாலமாக எமது ILC உயிரோடை அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி கடந்த 16 ஆண்டுகளாக இயங்கி வருவது எல்லோரும் தெரிந்த விடயம். இந்த 16 ஆண்டுகளிலே பல தன்னார்வலர்கள், அதாவது தொண்டர்கள் அடிப்படையிலே எல்லோருமே வந்து இணைந்து 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கே எந்த விதமான ஊதியமும் இல்லாமல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே எமது மக்கள் வந்து எல்லா இடத்திலுமே வந்து பரந்துபட்டு வாழுகின்ற நிலையிலே அவர்களுக்கு ஒரு தளம் அமைத்து கொடுப்பதற்கு எமது சிறார்கள் அடுத்த சந்ததியினர் வந்து இந்த இடத்திலே இருப்பதற்கு நாங்கள் எத்தனையோ கடந்த காலங்களிலே வந்து வேறு வேறு இடங்களிலே, அதாவது தமிழகத்திலே இருந்து பல பாடகர்களை இசைக்குழுக்களை எல்லாம் கொண்டு வந்து நடத்தியிருந்தோம். நாங்கள் அவர்களை போய் பார்த்து ரசித்திருந்தோம். எங்களுக்கு பங்கு பெற்ற முடியாமல் இருந்தது. ஆனால் எங்கள் மக்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி அதை கையில் எடுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு என்று ஒரு தளம் இல்லை, அந்த தளத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதை உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி ILC தமிழ் வானொலி கையில் எடுத்திருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் இன்று நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் எங்கள் பிள்ளைகளை பார்க்க போகிறீர்கள். அந்த பிள்ளைகளின் வருங்காலம் எங்கள் மக்களிலே இருக்கின்றது, உங்களில் இருக்கின்றது, எங்களில் இருக்கின்றது. நாங்கள் அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும் இல்லையா? ஆமாம், தாயகத்திலே இருந்து புலம்பெயர்ந்து சமூக பொருளாதார கலாச்சார விழுமிய கட்டமைப்பை கொண்ட உலகினுடைய தொன்மையாக விளங்குகின்ற தமிழினம் இன்று எங்கெங்கெல்லாம் பறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கான அடுத்த தலைமுறைக்கான தளத்தை அமைப்பதற்காக தாயகம் தேசியம் தன்னாட்சி என்ற தாரக மந்திரத்தோடு உலகெங்கும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி எமது பிள்ளைகளுக்கான மேடையாக இந்த மேடையை வருடந்தோறும் அமைத்து கொடுக்கும் என்பதனை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
பலவிதமான விடயங்களை எமது அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி எமது மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றது. பல பேர் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த குறையையும் விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு தளத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். எங்கள் இன்றைய சிறார்கள் நாளைய இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் நாளை எங்களைப் போல் அவர்கள் கொண்டு நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த இன்னிசை குரல் 2026 என்ற நிகழ்ச்சியையும் நாங்கள் இங்கே எடுத்துச் செல்கின்றோம். அதே போல் இங்கே சூப்பர் மெலோடியன்ஸ் இசைக்குழு, எங்கள் இசைக்குழு, எங்கள் தாயகத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் இன்று உங்களுக்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் கொண்டு வரப் போகின்றோம். எத்தனையோ மக்கள், எத்தனையோ பெற்றோர் வந்து தங்கள் பிள்ளைகளை கவனமாக, அதாவது படிப்பு மட்டும் இல்லாமல் இன்று பாடல்கள், நாங்கள் எல்லாம் விட்ட பிள்ளைகளை இன்றைய இளைய பெற்றோர்கள் வந்து விடாமல் அவர்களை கொண்டு வர வேண்டும் தங்கள் பிள்ளைகளை என்று சொல்லி போய் பார்க்கும் பொழுது மிக மிக அருமையாக இருந்தது. அந்த ஒத்திகையையும் எல்லாவற்றையும் நீங்கள் இன்னும் சில நிமிடங்களில் கண்டுகளிக்கப் போவது அதுதான். இந்த வகையிலே 4 பிரிவுகளாக இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சியை ஏராளமானோர் பங்கு பெற்று இருந்தார்கள். அப்படி இருந்தும் அதை அப்படியே விட முடியாது. 4 பிரிவுகளாக, அதாவது ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, டி பிரிவு என்பது. ஏ என்பது 10 வயதுக்கு உட்பட்டோர், பி பிரிவு என்பது 11க்கும் 20 வயதுக்கும் இடைப்பட்டோர், மற்றது 21க்கும் 40க்கும் இடைப்பட்டோர், 40க்கு மேல். கொஞ்ச நாளுக்கு முதல் இருந்தால் நாங்களும் பாடியிருக்கலாம் போல் இருக்கிறது இல்லையா? ஆமாம், எங்களுக்கு கிடைக்காத தளம் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு கிடைப்பதற்கு என்றும் அனைத்துலக உயிரோடை தமிழ் உங்களோடு உடன் இருக்கும் என்ற நற்செய்தியை வழங்கி கொண்டு இப்போது நாங்கள் வரவேற்பு நடனத்துக்கு செல்கின்றோம். அதற்கு முன்னாக ஒன்று சொல்ல வேண்டும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது ஏபிசி என்று இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஏற்கனவே போட்டி வைத்து அவர்களை தெரிவு செய்திருந்தார்கள். இன்று அவர்கள் போட்டி போட போகின்றார்கள். அதிலே அவர்கள் தெரிவு செய்யப்பட போகின்றார்கள். ஆனால் 40 வயதுக்கு உட்பட்டவர், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள். இன்று 7 ஆண்கள் 7 பெண்கள் சோடிகளாக பாட போகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான போட்டியும் இல்லை. நீங்களும் நிச்சயமாக கண்டுகளிக்க போகிறீர்கள். உங்கள் உற்சாகமும் கைதட்டல்களும் தான் இந்த பிள்ளைகளை நாளை நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை இல்லையா? ஆமாம், ஜங்கே அரங்கம் நிறைந்த உற்சாகமான நடனத்தோடு வரவேற்பு நடனம். ஜங்கே வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே
கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனித பத பம பம ககம பசனிதனித பத பம பம கரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே. இந்த வரவேற்பு நடனத்தில் பங்கேற்றோர் சங்கவி பரமநாதன், நோவா லட்சுமிகாந்தன், தனுஸ்ரீ சுரேஷ், அக்சிகா விஜித் பாபு, தேலக்ஷனா பால நடேஸ்வரன். எங்கே உங்கள் கைதட்டல்கள் அவர்களுக்கு? வணிக ஆதரவினை வழங்கியோர் பிரதான ஆதரவு JPNS சர்வீசஸ் லிமிடெட், JPNS இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், JPNS ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட். பிரதான இணைவு மீட்சி அறக்கட்டளை. இணை ஆதரவு MSR குரூப், கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ் வெம்பிளி, பாம்பீச் எக்ஸ்பிரஸ் வெம்பிளி, செல்வராஜா கோல்ட் ஹவுஸ் டூட்டிங். துணை ஆதரவு ஆனந்த பவன் வெம்பிளி, பெஸ்ட் ஃபுட் கிராய்டன், ஹெரோ இண்டிபெண்டன்ஸ் காலேஜ், SP கன்சல்டன்சி, வசந்தம் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் கோவென்ட்ரி. மேலதிக ஆதரவு AG ஃபுட்ஸ் லூசியம், எவரெஸ்ட் கரி கிங்ஸ் லூசியம், சக்தி கேஷன் கரி, பாபா லக்ஸி டிஜிட்டல், கானா ரெஸ்டாரண்ட் ரெய்னஸ் லேன், டர்மரிக் ட்விஸ்ட் ரெஸ்டாரண்ட். போட்டியாளர்களுக்கு நடுநிலைமை வகிப்பதற்காக அரங்கிலே நடுவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். மூத்தவர்கள் கலைத்துறையிலே ஜாம்பவான்களாக விளங்குகின்ற நடுவர்கள் தயாராக இருக்கின்ற வழியிலே கலா ரசிக பெருமக்களும் தயாராக இருக்கின்றார்கள். போட்டியாளர்கள் நீயா நானா என்று போட்டிக்கு தயாராக இருக்கின்ற வழியிலே பின்னணியிலே இசை வழங்குவதற்காக உங்கள் அபிமானத்துக்குரிய இசைக்குழுவாக லண்டன் மாநகரிலே புகழ்பூத்த மெலோடியன் இசைக்குழுவினர் வழங்குகின்ற பின்னணி இசையோடு இதோ ஆர்வமாகின்றது இன்னிசை குரல்.
அருமையான இசை விருந்தோடு இணைந்தோம். உங்களுக்கு இன்னும் பல இசை விருந்துகள் காத்திருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு அறிய தந்து கொண்டு இப்போது அரங்கிலே நாங்கள் நடுவர்களை அறிமுகம் செய்ய வேண்டிய கடமை எங்களை சார்ந்திருக்கின்றது. அந்த வரிசையிலே நடுவராக இணைந்திருக்கின்றார் திரு மாணிக்கம் சத்தியமூர்த்தி அவர்கள். அவரை அறிமுகப்படுத்துவதற்காக அரங்கிலே எமது ஒலிபரப்பாளர் ஜோன்சன் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய இசை நிகழ்ச்சியின் மதிப்புக்குரிய நடுவர்களில் ஒருவராக வருகை தந்துள்ள திரு மாணிக்கம் சத்தியமூர்த்தி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஈழத்தின் அளவெட்டியில் பிறந்த திரு சத்தியமூர்த்தி அவர்கள் இளமையிலேயே இசையின் மீது இயல்பான ஈடுபாடும் அபாரமான திறமையும் கொண்டவராக விளங்கினார். அந்த திறமையை மேலும் வளர்த்துக்கொள்ள கர்நாடக இசையில் முறையான பயிற்சியை பெற்றார். அந்த பயிற்சி மெல்லிசை பாடல்களை இனிமையாகவும் சிறப்பாகவும் பாடும் ஆற்றலை அவருக்கு வழங்கியது. 1976ஆம் ஆண்டு இலங்கை வானொலியில் பாடும் வாய்ப்பை பெற்ற இவர் இதுவரைக்கும் 100க்கு மேற்பட்ட மெல்லிசை பாடல்களை பாடியுள்ளார். அவற்றில் சுமார் 15 பாடல்கள் இசைத்தட்டு வடிவிலும் வெளிவந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் இவரது இசை திறமையில் ஈர்க்கப்பட்ட இசையமைப்பாளர்கள் 2 திரைப்படங்களில் பின்னணி பாடகராக பாட வைத்து அவரது இசை பயணத்தின் குறிப்பிடத்தக்க சாதனைகளில் ஒன்றாகும். கடந்த ஆண்டு இலங்கைக்கு சென்றிருந்த போது தேசிய கல்வி நிறுவனம் அவரை அழைத்து அவர் பாடிய ஓ வண்டிக்காரா என்ற பாடலை காணொளியாக பதிவு செய்து 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இணைத்தது அவருக்கு கிடைத்த மிக உயரிய அங்கீகாரங்களில் ஒன்று. இத்தகைய அரிய அனுபவங்களும் சிறப்புமிக்க சாதனைகளையும் கொண்ட திரு மாணிக்கம் சத்தியமூர்த்தி அவர்களை அனைவரும் பலத்த கரகோஷத்துடன் வரவேற்போம். அடுத்த நடுவராக எமது இன்னிசை குரல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றார் பாகேஸ்ரீ பாஸ்கரன் அவர்கள். அவர்களை பற்றி அறிமுகம் தர எமது ஒலிபரப்பாளர் லட்சுமி அவர்கள். திருமதி பாகேஸ்ரீ பாஸ்கரன் அவர்கள் தமிழர் பண்பாடு, சைவ சமய மரபு மற்றும் கர்நாடக சங்கீத பாரம்பரியம் ஆகியவற்றில் ஆழமாக வேரூன்றிய சிறப்புமிக்க குடும்ப பின்னணியை சேர்ந்தவர். திருமதி பாகேஸ்வரி பாஸ்கரன் அவர்களின் இசைப்பயணம் அவருடைய தாயாரும் முதல் குருவுமான திருமதி கோதை நாயகி அம்மாள் அவர்களிடம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து வயலின் வித்வான் திரு நா சங்கரலிங்கம், நாதேஸ்வர மேதை நல்லூர் நாகா பத்மநாதன் அவர்களின் மகள் திருமதி கனகாம்பரி போன்ற இசை மேதைகளிடம் முறையான கர்நாடக இசையை பயிற்சி பெற்றார். மேலும் தனது சங்கீத அறிவையும் கலை நயத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் கான சரஸ்வதி DK பட்டம்மாள் அவர்களின் பேத்தி டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன், மிருதங்க மேதை பாலக்காடு மணியையர் அவர்களின் மகள் திருமதி லலிதா சிவகுமார், சங்கீத கலாநிதி திருமதி S சௌமியா, இசை அறிஞரும் கர்நாடக சங்கீத வித்வானுமான ஸ்ரீ மல்லாடி சூரிபாபு ஆகிய இசை மேதைகளிடம் உயர்நிலை பயிற்சியை பெற்றார். இவரது இசை திறனை பாராட்டி இலங்கை தேசிய இசை மன்றங்களின் பேரவை கலாவித்தகர் என்ற கௌரவ பட்டத்தை வழங்கியது. இச்சிறப்பான மனிதநேய சேவையை பாராட்டி 2024ஆம் ஆண்டு சைவ முன்னேற்ற சங்கம் UK தனது 47வது ஆண்டு விழாவில் அவருக்கு சென்னறி செல்வர் என்ற கௌரவ பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. திருமதி பாகேஸ்வரி பாஸ்கரன் அவர்கள் இங்கிலாந்தின் என்ஃபீல்டில் இயங்கி வரும் ராகவர்த்தினி இசைப்பள்ளியின் நிறுவனர் மற்றும் முதல்வராக உள்ளார். அத்தோடு OEBL தேர்வு சபையின் வாய்ப்பாட்டு பரீட்சகராகவும் ஐக்கிய ராச்சியத்தின் பல கல்வி நிறுவனங்களில்
கர்நாடக இசை ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார். இப்படியான தகமையுடைய திறமையுடைய திருமதி பாகேஸ்வரி பாஸ்கரன் அவர்களை உயிரோடை தமிழ் வானொலி நடுவராக வரவேற்றுக் கொள்வதில் உவகை அடைகின்றது. எமது அடுத்த நடுவராக ரவிக்குமார் கிருஷ்ணன் அவர்கள் பற்றிய அறிமுகத்தை வழங்க எமது ஒலிபரப்பாளர் அருள் அழகையா அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே எங்களுக்கு நடுவராக வந்திருக்கும் திரு கிருஷ் ரவிக்குமார் என்பவர் தென்னிந்தியாவை பிறப்படமாக கொண்டவர். அவர் பிரபல கிட்டார் வாத்திய கலைஞர், பிரபல இசையமைப்பாளர். சுதர்சனம் அவர்களுடைய மகனான சதா என்பவரை தனது குருவாக கொண்டவர். சதா என்பவர் இளையராஜாவின் இசைக்குழுவிலே பல வருடங்கள் பணியாற்றியவர். அவருடைய உதவியோடும் ஆதரவோடும் இளையராஜாவின் இசைக்குழுவிலே 6 வருடங்கள் அவர் தொடர்ந்து பணியாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல படங்களுக்கும் பல ரீ ரெக்கார்டிங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கடைசியாக அவர் இளையராஜாவோடு பயணித்த திரைப்படம் வீரா என்பது குறிப்பிடத்தக்கது. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த என்ற அந்த பாடல் இருக்கின்ற அந்த திரைப்படத்திலே அவர் இறுதியாக இளையராஜாவுடன் பயணித்திருந்தார். அதன் பின்னர் S.A. ராஜ்குமார் மற்றும் அம்சலேகா போன்ற இசையமைப்பாளர்களுடன் அவர் பயணித்திருக்கிறார். அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் கைதட்டலையும் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் RG அகாடமி ஆஃப் மியூசிக் என்ற ஒரு இசை மையம் ஒன்றை இங்கே ஈஸ்டாமிலே அவர் 2013ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை நடத்தி வருகிறார். அதிலே பல பேர் இசை வாத்தியங்கள் மீட்டவும் இசை பாடவும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். பலரை உருவாக்கி இங்கே யூகேவிலும் யூரோப்பிலும் எல்லா நகரங்களிலும் அவரது இசைக்குழு தொடர்ந்தும் பணியாற்றி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே வந்துள்ள கிருஷ் ரவிக்குமார் அவர்களை உங்கள் அனைவரது ஆதரவோடும் அன்பாடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நல்லது உறவுகளே, நடுவர்கள் அறிமுகம் நிறைவு பெற இப்பொழுது அரங்கிலே குழு ஏ கான பாடல் போட்டி ஆர்வமாக போகின்றது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பாடல் போட்டி இது எங்கள் குழந்தைகளுக்கான மேடை. நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு தொடர்ந்து வருகின்ற பாடல் போட்டி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க எமது கலையக ஒலிபரப்பாளர்கள் கங்கா லூஷியன் அவர்களையும் ஒலிபரப்பாளர் ஸ்ரீ அவர்களோடு இளம் தலைமுறை ஒலிபரப்பாளர்கள் யதுசன் லிதிஷா அவர்களையும் உற்சாகமான கரவசத்தோடு அரங்கிற்கு அன்போடு அழைக்கின்றோம். இன்னிசையோடும் உயிரோடை தமிழோடும் கலந்திருக்கும் உறவுகளுக்கு வணக்கம். இங்கே இன்னிசை தருவதற்காக இவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களிடமிருந்து கொஞ்சம் புன்னகையை எதிர்பார்க்கின்றேன். இன்னிசையும் புன்னகையும் சேர்ந்தால் நிகழ்ச்சி சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு, அகிலமெல்லாம் பிறந்து வாழும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்று நாங்கள் வானொலியில் சொல்வோம். அன்று அகிலமெல்லாம் பிறந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் என்று பல துறைகளிலே சிறந்து விளங்குகின்றார்கள். அவ்வாறு சிறந்து விளங்கும் துறைகளிலே இசைத்துறையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமைகளின் சங்கமம் ILCயின் இன்னிசை குரல் 2026 இப்பொழுது ஆரம்பமாக காத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த இன்னிசை நிகழ்ச்சிக்கு இணைந்து இசைந்து இசை விளங்க காத்திருக்கின்றார்கள் சூப்பர் மெலோடியன்ஸ் இசைக்குழுவினர். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கனிவான பேச்சாலும் இனிமையான குரலாலும் ILC நேயர்களை தன்வசப்படுத்தி வைத்திருக்கும் பல மேடைகள் கண்ட கங்கா லூஷியன் அவர்கள். வணக்கம் ஸ்ரீதாஸ். வணக்கம். எண்ணி துணிவோம், ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து இந்த மண்டபத்திற்கு இன்னிசை குரல் ILCயின் இன்னிசை குரல் 2026 நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் மதிப்பிற்குரிய பெரியவர்கள், மதிப்பிற்குரிய நடுவர்கள், கலாரசிக பெருமக்கள் உங்கள் அனைவரையும் வாஞ்சையோடு வரவேற்று எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன்.
நன்றி. இந்த நேரத்தில் ராகங்கள் பல வகை என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு தெரிந்ததோ ஐஎல்சி வானொலியில் இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும் இதே ராகம் மட்டும்தான். ஆஹா ஆஹா. நான் நினைக்கின்றேன் சங்கீதம் தெரிந்தவர்களிடம் ராகங்கள் எத்தனை என்று கேட்டு பார்க்கலாம். உங்களிடம் கேட்டு பார்ப்போம். நடுவர்கள் இருக்கின்றார்கள், கலாரசிக பெருமக்கள் இருக்கின்றார்கள். இதுவரை என்னிடம் கேட்கலாமா? ராகங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோருக்கும் பொதுவான தெய்வீக ராகம் என்ற பாடலை வழங்குவதற்காக நிலானி ஜெசிந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாருங்கள் நிலானி ஜெசிந்தன். இன்னிசை குரல் பாடல் போட்டியின் முதலாவது போட்டியாளர் ஏ குரூப்பில் இருந்து, ஏ பிரிவில் இருந்து இப்பொழுது மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அழகாக உடை அணிந்து சிரித்த முகத்தோடு வாருங்கள் நிலானி ஜெசிந்தன். வணக்கம். வணக்கம். பாடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? இங்க வாங்க, இங்க வாங்க, முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. சரி, நான் பிள்ளைகிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன், சரியா? நீங்க வந்து விடுமுறைக்கு நீங்க எங்க போற? நீங்க ஹாலிடேக்கு? நாங்க அங்கேயும் போகல, நாங்க இங்க என்ஜாய் பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு பிடிச்ச விடுமுறை எங்க போன விருப்பம்? கடற்கரைக்கு. கடற்கரை. எந்த எந்த நாடு? ஸ்ரீலங்கா. தாயகம். தாயகம் என்ன? மிக்க நன்றி. வடிவா பாடுங்கோ, சரியா? வாழ்த்துகள். நன்றி. 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 இது கொஞ்சம் குரலில் சிந்தும் ராகம், தெய்வீக ராகம். தெவிட்டாத பாடல்.
நன்றி வணக்கம். நன்றி நன்றி உறவுகளே. நீங்களுடைய கைதட்டல்கள் தான் குழந்தைகளுக்கு உற்சாகத்தை தரும். மழலைகள் பேசினாலே அழகு, அதைவிட அவர்கள் பாடினால் அதைவிட அழகு. நன்றி நிலானி. நிலானி ஜெசிந்தர் நல்ல வடிவா பாடி இருக்கிறீங்க. நன்றி நன்றி வணக்கம். நல்லது. தெய்வீக ராகம் கேட்டோம். ILC தமிழ் வழங்கும் இன்னிசைக்குரல் 2026 நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் A பிரிவில் இருந்து 10 வயதுக்குட்பட்ட சிறார்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் அடுத்து அழைக்க இருப்பது கயல் விஜேந்திரன். தயவு செய்து மேடைக்கு வாருங்கள் கயல் விஜேந்திரன். அடுத்த போட்டியாளர் இப்பொழுது மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே மாற்றம் ஒன்றே மாறாதது என்று நாங்கள் எல்லோரும் அடிக்கடி முழுமெடுத்துக் கொள்வோம். அதுதான் உண்மையும் கூட. மற்றதெல்லாம் மாறுகின்றது, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதாவது வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும். அந்த வாழ்க்கையை அந்த பிடித்து கொள்வதற்கு, தக்க வைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான விடயங்கள் அன்பு, பாசம், நேசம், அக்கறை, காதல். அப்படியான ஒரு பாடலைத்தான் நீங்கள் இப்பொழுது கேட்க போகின்றீர்கள். கேட்டு பாருங்கள். எங்களுடைய கயல் விஜேந்திரன். வணக்கம். வணக்கம். நல்ல அழகா இருக்கிறீங்கம்மா. வடிவான சட்டையெல்லாம் போட்டு. பிள்ளைக்கு பிடிச்ச நிறம் என்ன? என்ன கலர் பிடிக்கும்? சரி, பிள்ளைக்கு டான்ஸ் பிடிக்குமா? சரி, டான்ஸ்ல நீங்க என்ன செய்யற? நீங்க ஒருக்கா சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லி விடுங்க. நான் வந்து கிரேட் 2ல இருக்கிறேன். டீச்சர் கேட்டிக்காரி. பாத்தீங்களா, பிள்ளைக்கு எல்லாரும் கை தட்டி விட்டார்கள். சரி, நாங்கள் பாடலுக்கு செல்லலாம் இல்லையா? நல்லது. குழந்தைகளின் பேசும் தமிழை விட அவர்கள் பாடும் தமிழ், இசைத்தமிழ் அழகாக இருக்கும். கேட்டு பார்ப்போம். நேற்று இல்லாத மாற்றம் என்ற திரைப்படத்திலிருந்து, மன்னிக்க வேண்டும், நேற்று இல்லாத மாற்றம் என்பதுதான் பாடல். புதிய முகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த மேடையிலே கயல் விஜேந்திரன் உங்களுக்காக.
இதுதான் காதல் என்பதா இளமை பொங்கி விட்டதா இதயம் சிந்தி விட்டதா சொல் மனமே நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்றில் காதல் ஏதோ சொன்னது வானமில்லாமலே பூமி உண்டாகலாம் வார்த்தையில்லாமலே பாஷை உண்டாகலாம் காதல் இல்லாமல் போனால் வாழ்க்கை உண்டாகுமா வாசமில்லாமலே வண்ணப்பூ பூக்கலாம் வாசல் இல்லாமலே காற்று வந்தாடலாம் நேசமில்லாத வாழ்வில் பாசமுண்டாகுமா நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்றில் காதல் ஏதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா இளமை பொங்கி விட்டதா இதயம் சிந்தி விட்டதா சொல் மனமே நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்றில் காதல் ஏதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா இளமை பொங்கி விட்டதா இதயம் சிந்தி விட்டதா சொல் மனமே நன்றி வணக்கம் One, two. கயல் வடிவா பாடினீங்களா மைக்க வைங்க கிட்ட மைக்க கிட்ட வைங்க வடிவா பாடினீங்களாமா கட்டிக்காரியா சாப்பிடல ஓகே வாழ்த்துகள் வணிக ஆதரவினை வழங்கியோர் பிரதான ஆதரவு JPNS சர்வீசஸ் லிமிடெட், JPNS இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், JPNS ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட். பிரதான இணைவு மீட்சி அறக்கட்டளை. இணை ஆதரவு MSR குரூப், கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ் வெம்பிளி, பாம் பீச் எக்ஸ்பிரஸ் வெம்பிளி, செல்வராஜா கோல்ட் ஹவுஸ் டூட்டிங். துணை ஆதரவு ஆனந்த பவன் வெம்பிளி, பெஸ்ட் ஃபுட் கிராய்டன், ஹெரோ இண்டிபெண்டன்ஸ் காலேஜ், SP கன்சல்டன்சி, வசந்தம் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் கோவென்ட்ரி. மேலதிக ஆதரவு AG ஃபுட்ஸ் லூசியம், எவரெஸ்ட் கரி கிங்ஸ் லூசியம், சக்தி கேஷன் கரி, பாபா லக்ஸி டிஜிட்டல், கானா ரெஸ்டாரண்ட் ரெய்னஸ் லேன், டர்மரிக் ட்விஸ்ட் ரெஸ்டாரண்ட்.